ராமாயணத்தில் ஒரு காட்சி. சீதை சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள். சுற்றம் யாரும் தொடர்பெடுக்காத அந்த சூழலில் அசோகவனத்தில் சோகவனமாய் அவள். அப்போது அனுமன் அங்கு வருகிறான். தன்னை தேடி அலைந்து கண்டுபிடித்த ராமதூதனுக்கு தன்னிடமிருந்த முத்துமணி மாலையை கொடுக்கிறாள் சீதை. அதை வாங்கிய அனுமன் ஒவ்வொன்றாக கடித்து பார்க்கிறான். ஏன் இப்படி செய்கிறாய்? வினவுகிறாள் சீதை. அனுமன் சொல்கிறான், எனக்கு எங்கெங்கிலும் ராமனும் சீதையும் இருக்க வேண்டும் என்று. அதுபோல மேடை பேச்சு என்றாலே எனக்கு உணர்ச்சி கவிஞர் ஐயாவின் வரிகள் தான் தொடக்க பாடலாக இருக்க வேண்டும். அவர் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த அவையில் இல்லாமலா? அடடா தமிழா, எடடா பழனி, அடிமை விலங்கை உடைத்தெறி, இடடா ஆணை கொடடா செந்நீர் இனத்தை காக்கும் நாள்குறி, நடடா கடத்தே எடடா கைவாள் நடவன் பகைவன் தலைவரி, தொடடா போரை விடடா கணைகள் சுடடா இரட்டும் தீப்பொறி என்ற உணர்ச்சி கவிஞரின் வரிகளோடு அவையினருக்கு என் அன்பு வணக்கம். காளி தமிழகத்தின் போர் குறியீடு, தாய்வழி குமுகத்தின் அடையாளம். மிக பொருத்தமான ஆகச் சிறந்த இடத்தில் ஐயாவின் காளி விளையாட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உணர்ச்சி கவிஞர் எனக்கு தமிழீழ தாத்தா என்றால் நெடுமாறன் ஐயா அவர்கள் எனக்கு தமிழக தாத்தா. தமிழீழ தாத்தா ஆக்கிய படையலை தமிழக தாத்தா படையல் செய்வது நிகழ்வின் முதல் பொருத்தம். போர் மண்ணுக்கு வணக்கம் செய்கிற இந்த உச்சத்தில் போர் தெய்வத்திற்கு இணக்கம் செய்வது இன்னொரு பொருத்தம். நான் இந்த மேடைக்கு எப்படி வந்தேன்? மாவீரர் நாளுக்கு முன்னதாகவே தூதஞ்சலில் வீடு வந்து சேர்ந்தாள் காளி. உரை கிழித்தவுடன் வெளிப்பட்ட காளி உருவத்தில் என்னை ஈர்த்தாள். பிரபாகரன் நெருப்பின் பிறப்பு, தமிழீழம் என்னும் நெருப்பு ஆகிய ஐயாவின் புத்தகங்கள் எல்லாம் உள்ளும் புறமும் நெருப்பாயிருக்கும். தந்தையிடம் சொன்னேன், காளியும் அப்படித்தான் நெருப்பாய் இருக்கிறது அப்பா என்று. கவிஞரிடம் அலைபேசியில் பேசும் பொழுது இதை தந்தை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியா சொன்னால் என் பேத்தி? நல்ல பார்வை நல்ல பார்வை என்றாராம். அதன் விளைவு பெருமிதம் பொங்கும் இந்த அரங்கில் உங்கள் இப்படி நின்று கொண்டிருக்கிறேன். கற்றறிந்த சான்றோர் நிறைந்திருக்கும் இந்த அவையில் பேச வேண்டும் என்ற தயக்கத்தை தாண்டி என் பாட்டன் காசியை பற்றி பேசுவதா, இனத்தின் பாட்டி காளியை பற்றி பேசுவதா என்ற தயக்கமே என்னுள் நெஞ்சில் இருக்கிறது. காளியை தம் நெருப்பு தமிழால் எழுதிய உணர்ச்சி கவிஞரின் விரல்களை பார்க்கிறேன். உணர்ச்சி மேலிட உடல் சிலிர்க்கிறது. தமிழீழத்தில் கிருமியாய் நுழைந்த ஸ்ரீ எழுத்தை அழிக்கும் போராட்டம். எல்லோரும் பொது இடங்களில் அழித்துக் கொண்டிருந்தார்கள். கவிஞரோ காவல் நிலைய பலகையில் அழித்தார். விளைவுகளை எதிர்கொண்டே அவர் விடுதலை போரில் கால் வைத்தார். காவல் நிலைய பலகையில் கை வைத்தார். அவருக்கு தெரியும், கைகள் தலைப்படுத்தப்படும், தடிக்குச்சிகள் நசை தின்னும், சப்பாத்துகள் நெஞ்செலும்பை முறிக்கும். எல்லாம் அவருக்கு தெரியும். ஆயினும் அவர் தயங்கவில்லை. அவர் விரல்கள் நடுங்கவில்லை. மாணிக்க வாசகர் பாடுவாரே, மேதான் விதர் விதர்த்துன் விரையார் கடற்கென், கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம், பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும், கைதான் நெகிழவிடே உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று. அப்படி கடல் பாவலரின் விரல்களை கைகூப்பி தொழுகிறேன். காரணம், விடுதலை போரில் அவர் பட்ட உடல் இன்னல்கள் சொல்லி மாளாது. நெஞ்சில் பட்ட தாக்குதலால் மரணம் வரை சென்று மீண்டிருக்கிறார். வாழ்நாளின் பாதி நாளில் ரத்தம் கக்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அத்தகைய வீரார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த விரல்கள் தான் இன்று நமக்கு காளியை தந்திருக்கின்றன, கொற்றவைக்கு தமிழ் படையல் ஆக்கியிருக்கின்றன. காளி என்றவுடன் சில குறை பிரசவ மூளைகள் இந்துத்துவ முத்திரை குத்த பரபரப்பு. இவள் அந்த காளி அல்ல. எங்கள் கவிஞரும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆள் அல்ல. மரங்களை கூட்டிய குடிநிலை சிறந்த கொற்றவை நிலையும் மத்தினை புறவே என்று தொல்காப்பியம் தொடங்கி கடல்கள் செல்வி என்றும் காணமற் செல்வி என்றும் காடு விழா என்றும்
விடுதலைக்கும் பாடுகிறார். பாரதியார் பாரதிதாசன் பாடிய காளியிலிருந்து இந்த காளி தனித்தன்மை வாய்ந்தவள். பூதமைந்து மானாய் காளி பொறிகளைந்து மானாய், போதமாகி நின்றாய் காளி பொறியை நின்று நின்றாய் என்று பாரதியாரும், எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா என்று பாரதிதாசனும் காளியை குறித்து பாடியிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் கவிஞர் தான் காளியை பாடும்போது மனிதத்தை புகுத்தி பாடியிருக்கிறார். தாயே நின் திருவடி வீழ்ந்தோம் காளி, தாயே நின் திருவடி வீழ்ந்தோம் காளி, ஓயாத துயர் ஓய வேண்டும் தாயே, கண்ணீர் ஓடாத மண் விழிகள் இம்மண் காண வேண்டும் என்று மனிதம் பாடும் உள்ளம் எங்கள் கவிஞருடைய. காடழிப்பு, மலையழிப்பு, கடலழிப்பு, இனமழிப்பு, சாதி மத ஆணாதிக்க போதை சுரண்டல் என்று எல்லாவற்றுக்கும் எதிராக காளியிடம் மன்றாடுகிறார். நொண்டி சிந்தில் காளி வெறியாட்டை நின்றாடுகிறார். கவிஞரின் பா வடிவ தேர்ந்தெடுப்பை மெச்ச தகுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். புதுக்கவிதைக்கு இலக்கணம் செய்தவர் தாச தமிழனார் ஐயா என்றால் அதற்கு வகைமைப்படுத்தி காட்டியவர் கவிஞர் என்று நான் உறக்கச் சொல்வேன். சிந்தல், நறுக்கு, பொழிச்சல் என்று வகைமைப்படுத்தி வரையறை செய்ததோடு பொழிச்சல் என்று தனி நூலையே ஆக்கி காட்டியிருந்தார். மரபு கவிதை வடிவங்கள் எல்லாம் வாழ்விழந்து விட்டன என்று கூற்றுக்கு பிரபாகரன் என்னும் நெருப்பு, பெண்பா என்ற வெண்பா நூல்களின் மூலம் மரண அடி கொடுத்தார். இவரின் மரபு கவிதைகளை படித்து இன்புற்ற சீபா ஆதித்தனார் உணர்ச்சி கவிஞரின் பாடல்களில் உறுதி மேளமொழி கேட்கிறது என்று உச்சி முகர்ந்தார். சிந்தின் உச்சகட்டம் காவடி சிந்து என்பர். ஆனால் அதன் வளர்ச்சியை சித்தர் பாடல் என்று சொல்லலாம். கடுவடி சித்தர் பாடலை பாருங்கள். பாபம் செய்யாதீரு மனமே, நாளை கோபம் செய்து ஏமன் கொண்டோடி போவான். பாவம் செய்யாதீரு மனமே, சாபம் கொடுத்திடலாமோ, விதி தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ, கோபம் தொடுத்திடலாமோ, இச்சை கொள்ள கருத்தை கெடுத்திடலாமோ. இப்போது காளியை பாருங்கள். தந்தான தானன தானா, தன தந்தான தானன தானன தானா, எக்காலும் செல்வர்க்கே ஞானம் ஆயின் ஏழையர் வாழ்வுக்கு யாரம்மா மூலம். முக்கி நின்றுவான் பாட்டாளி, சென்னல் முற்றிட பற்றுவான் வயல் முதலாளி. தந்தன தானன தானா, தான தந்தான தானன தானன நானா, தந்தன தானன நானா, தான தந்தன தானன தானன நானா. மக்கள் பொருள் நிலை தாழ்வு, தாயை பணியும் வரை இங்கு விடியுமோ வாழ்வு. உக்கி கிடந்தது நாடு, காணி உடுக்கை உருமணி அதிர நின்றாடு. இப்படி இருக்கிறது எங்கள் காளி வெறியாட்டு. குற்றவை விரும்பும் துணங்கை கூத்தின் உச்சத்தை தொட்டு ஆனந்த கழிப்பு என்னும் பேரின்ப கழிப்பில் உட்கார வைத்திருக்கிறதே, இதுதான் இறைமைக்கு அருகில் இட்டு செல்லும் காளி வெறியாட்டு. இதை காசி ஆனந்தனின் காளியை கைதொழுதேற்றி வணங்கினேன் என்ற வண்ணதாசனின் வரிகள் மூலம் நானும் வணங்குகிறேன். எனது வேலை எழுதுவதும் போராட தூண்டுவதும் மட்டுமன்று, போராடுவதும் தான் என்ற மக்கள் பாவலர் இங்குலாப்பின் இலக்கியத்திற்கு முன்தோன்றிய இலக்கணமாய் வாழும் தமிழீழ தாத்தாவின் தாழ் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.